மார்க்கு 16:14 வாசிங்க. அதன் பின்பு 11 போஜனம் பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்திலிருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதாவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அற்புதங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆச்சரியமான ஒளி நண்டை எங்களை நடத்தி கொண்டு வந்தவரே, எங்களை விசுவாசிக்க வைத்தவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு தரித்து நீதியின் மார்க்கவசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரே, உம்முடைய மரணத்தினாலே பிசாசை வென்று எங்களையும் ஜெயம் கொள்கிறவர்களாய் வைத்திருக்கிறவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் பரலோகம் எங்களுக்கு திறந்தருளுவதாக, ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தைகள் கிடைப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு யாருடைய செவிகளோ யாருடைய இருதயங்களாவது அடைக்கப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த இருதயங்களும் செவிகளும் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செயல்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த மார்க்கு 16வது அதிகாரத்தின் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிற வசனம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 19வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இங்கே வாசித்த ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கொடுத்த ஒரு கட்டளை, அவர் நமக்கு எல்லாம் விட்டு சென்ற ஒரு வார்த்தை என்ன வேதவசனம் சொல்லுகிறது? அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சென்ற வார்த்தை, தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிற ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? சகல சிருஷ்டிகளுக்கும் ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சகல சிருஷ்டிக்கும், பூமி அனைத்திற்கும் சென்று, பூமி அகிலமும் நீங்கள் கடந்து சென்று, உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களுக்கு சென்று, உங்களுடைய ஸ்தோத்திரம் ஸ்கூலுக்கு சென்று, உங்களுடைய காலேஜுக்கு சென்று, உங்களுடைய வீடு பகுதிகளுக்கு சென்று, உங்களுடைய உறவினருடைய வீட்டிற்கு சென்று, பூமி எங்கிலும், தேசம் எங்கிலும், பட்டணங்கள் எங்கிலும் நீங்கள் போகிற இடங்களிலே சென்று சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு, விசேஷமாய் சீஷர்களுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு கொடுத்து சென்ற ஒரு மிக முக்கியமான கட்டளை. அவர் ஆதியிலே மனிதனை உருவாக்கின பொழுது அவர் கொடுத்த கட்டளை, நீங்கள் பலுகி பெருகி தேசத்தை நிரப்ப வேண்டும். எல்லா ஜனங்கள் மேலும், அதே நேரத்தில் எல்லா மிருகங்கள் மேலும், வானத்தின் பறவைகளின் மேலும் அதிகாரமுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை நாம் வாசித்தால், ஸ்தோத்திரம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை கீழ்ப்படுத்தி, வாசிக்கிறீங்களா? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்த விதம், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மல்டிப்ளை அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல். பலுகி பெருகுங்கள், எல்லாவற்றிற்கும் மேலே அதிகாரமுடையவர்களாய் இருங்கள், கீழ்ப்படுத்துங்கள். இதேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும் பொழுது சீசர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் தேசம் எங்கிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சோதரம் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படின்னா நமக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பழுகி பெருகுகிறதற்கு தேவன் நம்ம என்ன செய்ய சொல்லுகிறார்? பூமியின் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை சொல்லுகிறது. அதை தொடர்ந்து உள்ள வசனம் பாருங்க, எப்படி நம்ம ஆதி ஆகமத்திலே பார்த்தோம், சகல பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் கீழ்ப்படுத்தி, அதே போல அந்த நாட்களிலே ஆதி ஆகமத்தின் நாட்களில் அந்த 1ஆம் அதிகாரத்திலே பிசாசு இருக்கவில்லை, நோய்கள் இருக்கவில்லை. அதனாலே கர்த்தர் மிருகங்களை ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார், கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் பழைய ஏற்பாட்டு 1ஆம் அதிகாரத்திற்கு பிறகு வருகிற இடங்களிலே பிசாசு ஊடுருவினபடியினால் கடைசி இயேசு பரலோகத்திற்கு போகிறதற்கு முன்பாக அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் பறவைகளை மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களை மாத்திரமல்ல, எல்லா பிசாசுகளையும் அடக்குகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நோய்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதான யாவொன்றை கொடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்களை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சகல அதிகாரத்தின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே உங்களை ஜெயிக்க நினைக்கிற எந்த ஒரு பிசாசும் அவன் உங்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு பரலோக ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை பிசாசு ஜெயிக்க முடியாதபடிக்கு பரலோக தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய அதிகாரம் ஏதோ ஒரு 2-3 காரியங்களுக்கு மேலாக அல்ல. இந்த பூமியில் இருக்கிற அனைத்து காரியங்களின் மேலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் அடையாளம் என்ன? ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய பிள்ளை கனி தருகிறவர்களாக, தேவன் விரும்புகிறபடி கனி தருகிறவர்களாக, தேவன் விரும்புகிறபடி பழுகி பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்திலே ஒரு வசனத்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதை கவனிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலை? பழுகி பெருகுகிற வேலை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை, கனி கொடுக்கிற வேலை. இதுதான் பிரதானமானது. கனிகள் பழுகி பெருக வேண்டும். உங்களுக்குள்ளா இருக்கிற கனி, உங்களுக்குள்ள கனினா என்னன்னு நான் சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளா இருக்கிற நன்மைகள் பழுகி பெருகணும். சோத்திரம். அதே நேரத்தில் கனி தருகிறது என்றால் இன்னொரு அனுபவம், சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிற இன்னொரு அனுபவம். இதுல நாம் வாசித்த யோவான் 15ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அது அவர் அறுத்து போடுகிறார். அப்போ ஏதோ ஒன்று சொல்றார். கனி தராத கொடி கனி தருகிறது என்றால் என்ன? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்படி கனி தர முடியும்? என்ன எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே? நாங்கள் எப்படி கனி தருகிறது? What does it mean by giving fruit? What does it mean by bearing fruits? எப்படி கனி கொடுக்கிறது அப்படின்னா என்ன? கனி தராத மரங்கள் எல்லாம் அறுத்து போடப்படும் என்று சொல்லுகிறதே,
அப்படி என்றால் கனி கொடுக்க வேண்டும் அல்லவா? கனி கொடுக்காத எவ்வாறாக இருந்தாலும், அதான் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால், நான் மெய்யாகவே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்படின்னா இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள் தான் the branches which are attached with Christ Jesus. ஏதோ கிறிஸ்துவே இல்லாதவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது என்று அர்த்தம் இல்லை. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களை குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, அப்போ நீங்கள் எல்லாரும் என்னோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற திராட்சை கொடிகள், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தேவன் கனி கேட்கிறது, தேவன் கனி கொடுக்க சொல்றது ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாதவர்களிடத்திலே சொல்லுகிறதை அல்ல. தம்மை அறிந்து கொண்ட ஜனங்கள் கனி கொடுக்கிறார்களா என்று அவர் பார்க்கிறார். தம்மை அறிந்து கொண்ட ஜனங்கள் தன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று பார்க்கிறார். என்னில் கனி கொடாத மரங்களை எல்லாம் அது ஸ்தோத்திரம் அது அறுத்து போடுகிறார். அப்போ இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் கனி தரவில்லை என்றால் அவன் அறுத்து போடப்படுகிறான். ஏன்? இயேசுவை அறிந்தவர்களும் அநேக நேரம் பின்வாங்கி போகிறார்கள். ஏன்? இயேசுவை அறிந்த அநேகர் அநேக நேரம் கைவிடப்படுகிறார்கள். இவர்கள் இயேசுவை இத்தனை வருடம் உண்மையாய் ஆராதித்தார்கள், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் இவர்கள் தொழுது கொண்டார்கள், இந்த குடும்பமே இயேசுவை நம்பினது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல ஏன் இவர்கள் பிரிக்கப்பட்டு போனார்கள், ஏன் இவர்கள் இப்படி கைவிடப்பட்டு போனார்கள் என்று நினைப்பது உண்டு. அநேகர் இப்படிதான் இயேசுவை விட்டு விட்டார்கள், அநேகர் இப்படிதான் வெட்டி போடப்பட்டார்கள், அநேகர் இப்படிதான் கட் பண்ணப்பட்டாங்க. யாரிடத்திலிருந்து? இயேசுவிடத்திலிருந்து. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு என்கிற இந்த திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கனி தர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் கனி தர வேண்டும். கனி தராத, அதான் இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 11வது பக்கம் வாசிங்க. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கிறதற்கு 15வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 15வது வசனம் 7வது அதிகாரம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாசிக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களோ, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இப்போ வாசிக்கணும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நான் சொன்னேன், கனி கொடுக்கிற அனுபவம் என்றால் ரெண்டு விதமாக அதை பிரிக்க முடியும். what does it mean by bearing fruits? நீங்க முதல்ல வாசித்த வசனத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அதற்கு முன்பாக இங்கே வசனம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம். இயேசுவின் தோட்டத்திலே நாம் இருக்கிறோம், இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். விசேஷமாய் பிதாவாகிய தேவன் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் குடும்பம் கவனிக்கப்படுகிறது, உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கவனிக்கப்படுகிறது. நீங்க என்ன செய்றீங்க, நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் எதை பேசுகிறீர்கள், உங்கள் மனம் எதை சிந்திக்கிறது என்று பரலோகம் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசு அதற்குரிய நம்மை சரியாக்க வேண்டிய காரியங்களை செய்கிறவராய், ஒரு நல்ல தோட்டக்காரராய் அவர் நம்மை சொத்திரம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை சரி செய்து கொண்டு ஹி இஸ் ப்ரூனிங் us, நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன திட்டவட்டமாய் நம்ம வாசிச்ச 2 வசனத்திலேயே சொல்லப்படுகிறது என்றால், எவன் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தாலும்,
யார் எப்படி இயேசுவோடு அட்டாச்டா இருந்தாலும், நான் எத்தனை வருஷம் கிறிஸ்டியன் என்று சொன்னாலும், நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய எத்தனை வருஷமா சபைக்கு வருகிறேன் என்று சொன்னாலும், என் குடும்பமே இயேசுவை ஆராதிக்கிறது என்று சொன்னாலும், நான் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறேன் என்று சொன்னாலும், யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் கனி தரவில்லை என்றால் அவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுகிறார்கள். கனி தராத மரமெல்லாம், நல்ல கனி தராத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுகிறது. மனதிலே ஒரு கேள்வி வருகிறது, ஓ நான் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படக்கூடாது. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட விரும்பவில்லை. அக்கினி என்றால் நரகம். நான் அதிலே போடப்படக்கூடாது. எப்படியாவது இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிற ஏக்கமுடையவர்கள், நீங்கள் கனி தந்துதான் ஆக வேண்டும். கனி தந்து ஆக வேண்டும். இயேசு சொல்லுகிற வசனத்திலே அவர் சொல்லுகிறார் 15வது வசனத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் ஆட்டு தோள்களை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிறவோ நாய்கள். ஆட்டு தோள்களை போர்த்தி கொண்டு வருகிறவர்கள் அநேகம் இருப்பார்கள். தீர்க்கதரிசிகள்னா உடனே ஊழியம் பண்றவங்களை மாத்திரம் யோசிக்காதீங்க. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு 5-6 ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசி அவர்களை நீங்க ஓரமா உட்கார வச்சுட்டீங்கன்னா உண்மையா ஊழியம் செய்யறதுக்கு 2-3 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள்னு உங்களை எல்லாரையும் சொல்லுங்க. நாம் எல்லாரும் தேவனுக்குள்ளாய் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். நமக்குள்ளாய் கள்ள தீர்க்கதரிசிகள் வரலாம். வசனம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகள் ஓநாய்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு, ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கர்த்தர் 20வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆதலால் சோத்திரம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எல்லாரும் சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க நல்லவங்களா? நீங்க கள்ள தீர்க்கதரிசியா? நீங்க ஓனாயா ஆட்டுக்குட்டியா? சோத்திரம். இயேசு என்ன சொன்னார் 20வது வசனத்துல மறுபடியும் சத்தமா வாசிங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். சொல்லுங்க, நீங்க ஆட்டுக்குட்டியா ஓநாயான்னு உங்க கனியை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுங்க. உங்க கனிகளை வைத்து, உங்களுடைய ஃப்ரூட்ஸை வைத்து நான் நீங்க ஆட்டுக்குட்டியா ஓநாயான்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்படி சொல்ல, சிஸ்டர், பிரதர், ஐயா, நீங்க நல்ல விசுவாசியா இல்லையா? ஏனென்றால் கடைசி நாட்களிலே பிசாசு எவனையும் எங்கேயும் அனுப்புவான். கர்த்தருடைய சபைக்குள்ளையும் மற்றவர்களை கெடுக்கும்படியாக பிசாசு மற்றவர்களை அனுப்பலாம். ஆனால் அவர்களுடைய கனிகளை வைத்து, how they are, அவங்க கனி எப்படி இருக்குது? கனி அப்போ என்னது? கனி கொடுக்கிறதுனா என்ன? கர்த்தர் கனியை எதிர்பார்க்கிறாரே, அதை வைத்துதான் அவங்க நல்லவங்களா இல்லையான்னு அவங்களுடைய விளைச்சலை வைத்துதான் தெரிய முடியுமாமே. கனிகள் என்றால் என்ன? 2 உண்டு. ஒன்றை வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 262ஆம் பக்கம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்போ நீங்கள் வேதத்தில் தேடி பார்த்தீங்கன்னா இயேசு அங்கங்கே சொல்லுகிறார், கனி இல்லைன்னா வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவீர்கள். பிதாவானவர் கனியை தேடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கனி என்கிற வார்த்தைக்கு ஆன்சர், விடை, 2 காரியங்களை நீங்கள் எடுக்க முடியும். ஒன்று, ஆவியானவர் கொடுக்கிற கனிகள். ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வரும் பொழுது he comes with certain quality, ஒரு சில குணாதிசயங்களை, இந்த சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்களை அவர் உங்களுக்குள்ளாய் விதைக்கிறார். கனி எப்படி உருவாகிறதோ, ஸ்தோத்திரம். நீங்க ஒரு கனியை பார்க்கும்பொழுது, ஒரு மாமரத்தை நட்டுறீங்க, மாமரம் இருக்கிறது. அடுத்த நாள் காலையில திடீர்னு பார்த்தால் மாம்பழம் அங்க திடீர்னு தோன்றி இருக்குமா? தோன்றி இருக்காது.
அது பூவாக வரணும், அதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது மொட்டாகி பூவா சோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகி அது ஒரு கனியாய் மாற வேண்டும். டேக்ஸ் டைம். அதே நேரத்தில் திடீரென்று நீங்கள் மரத்தை பார்த்து நாளைக்கு இதில் மாங்கனி இருக்கணும்னு நீங்கள் எதையாச்சும் எடுத்து நீங்கள் ஒட்டி வைக்க நினைச்சால் ஒட்டவும் முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாகணும். அதே போலதான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே உருவாக வேண்டிய கனிகள் இருக்கின்றன, நமக்குள்ளே உருவாக வேண்டிய நல்ல குணங்கள் இருக்கிறது. நீ உண்மை கிறிஸ்தவன் என்றால், நீ உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவன் என்றால், நீங்கள் உண்மையாய் ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்கள் என்றால் இந்த 9 கனிகளும் உங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். கனிகள் இல்லாத கிறிஸ்தவர்கள், கனிகள் இல்லாத ஜெபிக்கிறவர்கள், கனிகள் இல்லாத தீர்க்கதரிசிகள், கனிகள் இல்லாத சுவிசேஷகர்கள், கனிகள் இல்லாத போதகர்கள், கனிகள் இல்லாத விசுவாச குடும்பங்கள், ஏதோ ஒரு காலத்தில் கர்த்தர் அவர்களை அறுத்து போடுவார். அப்ப கனி தருகிறதுனால் என்ன? கனி தருகிறதற்கு விடையை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுதே உங்களை அதிலே நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் கனிகள். அதனாலதான் ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவனுக்கு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் அவர் சும்மா வந்துட்டு போகிறவர் அல்ல, அவர் உங்களை நிரப்புகிறவர். நிரப்புகிறவர் என்றால் ஏதோ certain conditions and ரூல்ஸால நிரப்புகிறவர் அல்ல, வெறும் பலத்தினாலே நிரப்புகிறவர் அல்ல, அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தாண்டி உங்களை கனிகளாலே நிரப்புகிறவர். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், அக்கினியை உடையவர்கள், அவர்கள் கனிகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. அதை வைத்துதான் இயேசு சொல்லுகிறார் கனி தராத மனம். God is expecting something from his people. தேவனாகிய கர்த்தர் ஒரு சில காரியங்களை தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேகர் அதை நிறைவேற்றுகிறதில்லை. அதில் சொல்லப்படுகிற இந்த காரியம் எத்தனை தடவை கேள்விப்பட்டிருந்ததாக இருந்தாலும் நான் இன்னைக்கு அதை திருப்பி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அநேகருக்குள்ளாக அது இல்லை. அநேக நேரங்களில் நம்ம அதை சீரியஸா எடுக்கிறது இல்லை. எனக்குள்ள இந்த கனி வேணும்னு நம்ம சீரியஸா எடுக்கிறது இல்லை. அதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, ஆவியின் கனியோ அன்பு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியின் கனியோ அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பொறுத்திருக்கும், சகலத்தையும் சகிக்கும். இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் காண்கிற சொந்த ஜனங்கள் மேல் அவர்களால் அன்பாய் இருக்க முடியவில்லை என்றால் அவர்கள் உண்மையான கனிகளை உடையவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த வகையான கனிகள் நீங்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறதல்ல, உங்க லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதல்ல, பிறருக்கு பயன்படுகிறதா? பிறர் மேல நீங்கள் அன்பா இருக்க முடிகிறதா? எத்தனை தடவை உங்களை பகைச்சாலும், எத்தனை தடவை உங்களை யாராவது குறைவுபடுத்தினாலும், யார் உங்களை எதிர்த்தாலும் தொடர்ந்து உங்களால் அன்பை காட்டிக்கொண்டு இருக்க முடியுமா? ஒரு ரோஜா பூ நல்லா இருக்கும் பொழுது நல்ல வாசம் அடிக்கிறது. அதை கசக்க கசக்க இன்னும் அதிக நற்வாசனையை அந்த ரோஜா பூ வெளியிடுகிறது. இதற்கு ஒரு அடையாளம் தான் இல்ல, சோத்திரம், இதற்கு முன் உதாரணம்னு கூட சொல்ல முடியாது. ரோஜா பூவை நினைச்சாலே அதை விட பெரிய ஒருத்தரை நினைச்சா அதுதான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை சிதைக்க சிதைக்க அவர் அன்பை காட்டினார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை கஷ்டப்படுத்தினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன்னித்த என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனி தந்தார். இயேசு கனி தந்தார். அவர் அன்பு என்கிற கனியை வெளிப்படுத்தினார். நாம் எத்தனை பேர் அன்பு என்கிற கனியை வெளிப்படுத்துகிறோம்? We don't show love to someone who is not useful to us. இவன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனால நம்ம அவங்ககிட்ட நல்லா சிரிப்போம். ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஆள், நல்லா சிரி. சோத்திரம். தெரிஞ்ச இந்த வாலிபன் நமக்கு யூஸ் ஆவாங்க, எதுக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவான், தெரிஞ்சவன்னா நல்லா சிரிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு அன்பு வராது. யாரோ ஏனோ இப்படி இருக்கிறவர்கள் இருதயத்திலே கர்த்தர் எப்படி வாழுவார், அவர்கள் எப்படி இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பார்கள்? அது சோத்திரம். அன்பு இல்லாத வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கை. சோத்திரம். ஜாதியை வைத்து, அவர்களுடைய நிலையை வைத்து, படிப்பை வைத்து அன்பு காட்டுகிற உலகம். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே நான் உலகம் இல்லத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் அன்பு என்கிற கனியை அவர்களுக்கு காட்டுகிறவர்களா நான் இருக்க வேண்டும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. I'm talking about something serious.
நான் மிக முக்கியமான ஒன்றை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட வரங்கள் இருந்தாலும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாய் இருந்தாலும், நான் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறவனாய் இருந்தாலும், அன்பு எனக்குள் இராவிட்டால் ஒன்றும் இல்லை. சொந்த மனைவிடத்தில் அன்பு காட்ட முடியாது, சொந்த கணவனிடத்தில் அன்பு காட்ட மாட்டாங்க, ஆனா உறவினர்களிடத்தில் அன்பை பொழிவாங்க. ஒரு சில பெண்கள் கணவனிடத்தில் நல்லா பேச மாட்டாங்க, ஆனா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க வந்தாலும் நல்லா சிரிச்சு பேசுவாங்க. இது என்ன அன்பு? இயேசு விரும்புகிறது மாயமற்ற அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, மாயமற்ற அன்பு. ஸ்தோத்திரம். சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அன்பா இருக்க தெரியாது. ஸ்தோத்திரம். அதே சொந்தக்காரங்க நல்லா சிரிப்பாங்க. அதே நேரத்தில் பக்கத்துல சபையில யாராச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல படுற கோபம். அன்பு இல்லை என்றால் கனி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் நீங்கள் உண்மையான ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களா இருந்தால் உங்கள் மனதில் எல்லார் மேலையும் அன்பு இருக்கும். நான் உங்களை வெறுக்கிறேன் இவங்களை வெறுக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு அவங்கள மன்னிக்க முடியல இவங்களை மன்னிக்க முடியலன்னு சொல்ல மாட்டீங்க. ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே தொடர்ந்து பார்த்தால் ஸ்தோத்திரம் கலாத்தியர் அதே 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, 2வது வார்த்தை அது என்னது? சந்தோஷம். இப்போ ஆவியின் கனி கொடுக்கணும். நான் சொன்னேன், கனி கொடுக்கலன்னா வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள். ஸ்தோத்திரம். சரி, அப்ப அன்பு காட்டணுமா? அன்பு காட்டிலாம். 2வது சந்தோஷம். இன்னொரு தடவை சத்தமா உயர்த்தி சொல்லுங்க, என்ன வார்த்தை? சந்தோஷம். அன்பு காட்டணும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளாய் சந்தோஷம் இருக்கிறதா? சந்தோஷத்துக்கு காரணம் இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதே நமக்கு சந்தோஷம். நான் தான் சொன்னேன், அந்த கனி உருவாகிறது. ஸ்தோத்திரம். அந்த கனி திடீர்னு வராது. சந்தோஷங்கிறது சட்டுன்னு ஸ்பார்க் ஆயிரணும் எனக்குள்ள அப்படின்னு நினைக்க கூடாது. சந்தோஷங்கிறது தப்புன்னு வந்துடணும்னு நினைக்க கூடாது. நான் நினைச்சா அந்த காரியம் நடந்தா அடுத்த நாள் நான் சந்தோஷமாயிருவேன் நினைக்க கூடாது. கர்த்தர் தருகிற சந்தோஷம் என்றால் எப்படி ஒரு மரத்திலே காய்கள் ஸ்தோத்திரம் பூத்து காய்கள் காய்த்து கொண்டே இருக்குமோ அதே போல நீங்களும் சந்தோஷத்தை உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். சந்தோஷம் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல பாடினாங்க, என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. அதனாலதான் பாடினாங்க, ஸ்தோத்திரம் சந்தோஷம் சந்தோஷம் என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார்னு பாடினாங்க. ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. சந்தோஷத்தை குறித்து அதிகமா பாடினாங்க. இப்போ அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. பிசாசு உங்களுடைய இருதயங்களை எவ்வளவு ஆட்கொண்டு இருக்கிறார். உங்கள் கனிகள் எங்கே? தேவ சமூகத்தில் ஆராதிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டாட முடியாதபடிக்கு ஏன் பலவீனங்கள் வருகிறது தெரியுமா? சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இருந்தா பலவீனங்கள் வராது. சந்தோஷம் இருந்தா தேவனுடைய சபையில நீங்கள் பலவீனப்பட்டு இருக்க மாட்டீங்க. சந்தோஷம் இருந்தா ஜெபிக்கிறதுக்கு பலவீனம் வராது. கனிகள் எங்கே? சந்தோஷம் இல்லை, நான் அமைதியா இருந்துட்டு இருக்கிறேன். ஏன் அதை நம்ம சீரியஸா எடுக்கிறது இல்லை? ஹலோ, சந்தோஷம் இல்லை என்றால் உங்களிலே கனி இல்லை. கனி இல்லை என்றால் there is a possibility நம் கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்படுவோம் என்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க நான் ஓடுகிறேன். சந்தோஷம். வீட்டில் ஒரு கஷ்டம் ஈஸியா இந்த சந்தோஷங்கிற கனியை மட்டும் பிசாசு ஈஸியா அநேக இடத்துல இருந்து திருடிடுவான். ஈஸியா அந்த அளவுக்கு நீங்க ஈஸி டார்கெட்டா ஆகிறதுக்கு உங்களை ஈஸியா ஸ்தோத்திரம் எளிதாக்கி விட்டீர்கள். உங்கள் மனம் அவ்வளவு ஈஸி டார்கெட் ஆகுது பிசாசுக்கு. நீங்க நினைக்கணும், எந்த சூழ்நிலைமையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவத்தின் நிறைவினால் சந்தோஷம் இல்லாம போகும். அங்க ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிறார், எனக்கு நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று 51வது சங்கீதத்திலே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். அப்ப ரட்சிப்பும் சந்தோஷமும் பிரிக்க முடியாத ஒன்று. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிப்பும் சந்தோஷமும் பிரிக்க முடியாத ஒன்று. ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க முகத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். கேட்கவே வேண்டாம். ஸ்தோத்திரம். பாருங்களேன், உங்களை யாரோ எதிர்த்துட்டு வராங்க, ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமா பயங்கர காரியங்களை செய்யறாங்க. நீங்க எப்போ உங்களுக்கு கஷ்டமாகும்னா, எப்போ அவங்க செய்யறதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ
உடனே நீங்கள் சோர்ந்து அப்படியே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பித்து வேதனைப்பட்டு கஷ்டம் வந்து சோர்ந்து போய் சோத்திரம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவைகள் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த நாளிலே எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு இழப்பு, உங்களுக்கு ஏதோ எதிர்பார்க்காத விதத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துருச்சா, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சா, ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள ஏதோ யாரோ உங்களை எதிர்த்து பேசிட்டாங்களா, எந்த சூழ்நிலைமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை பிரிக்க முடியாம பார்த்துக்கொள்ளுங்க. காரணத்தை வைத்து வருகிறது இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. இயேசு கொடுக்கிற சந்தோஷத்துக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நமக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. வேற என்ன வேண்டும்? ரட்சிப்பை தாண்டி வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதான் நிறைய பேர் உலகத்தில் வாலிபர்கள் நினைக்கிறாங்க, எனக்கு அது கிடைச்சதுன்னா சந்தோஷம். அவர்கள் அதை தேடி போகிறார்கள், அந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கிறது, ஆனால் வாடி போகிறது. occasional happiness, occasional joy. ஒன்று கிடைச்சதுன்னா சந்தோஷம், பைக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம், வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷம், பணம் கிடைச்சதுன்னா சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க? இதுக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். எங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக நாங்கள் சந்தோஷப்படலை, எங்களுக்கு ஏற்கனவே இயேசு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது வருகிறது ஆவியின் கனிகள்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர்கள்னா யாரு? பரலோகத்துக்கு போறவங்க. நான் ஒரு ஆளை குறித்து பைபிளில் சோத்திரம் வேதத்தில் படிக்கும் பொழுது நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். அவன் என்னுடைய மகனாயிருப்பான் அப்படின்னு கர்த்தர் யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? சாலமோனை பார்த்து சொன்னார். தாவீது இடத்துல சொல்லும் போது அவன் என்னுடைய மகனாயிருப்பான். நான் விரும்புகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஒரு சாட்சி உங்களுக்கு உண்டானு நினைக்கிறவங்க கரங்களை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய மகன், தேவனுடைய மகள். நம்ம சொல்றது நான் சொல்றதை ஓரமாக வச்சுட்டு கர்த்தர் சொல்லணும் உங்களை பார்த்து, ஹா இவன் என்னுடைய மகன் பீட்டர்சன், அவன் என்னுடைய மகனாயிருப்பான். அப்படி கர்த்தர் உங்க பேரை பார்த்து சொல்லணும், என்னுடைய மகன். இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஒரு 2 குடும்பத்தில் பிரச்சனைனா உங்களை கூட்டிகிட்டு போனால் நீங்கள் அந்த குடும்பத்தை சமாதானமாக மாற்றணும். மருமகளுக்கும் மகனுக்கும் இல்லைன்னா மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள பிரச்சனைனா நீங்கள் போனீங்கன்னா அங்கே சமாதானம் மாறணும். அப்படி சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்காத வாழ்க்கை கர்த்தர் தந்த வாழ்க்கையா என்று யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த கனி இல்லை என்றால், ஒருவேளை அந்த கனி தரும் அனுபவம் இல்லை என்றால், இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்ம இடத்துல சமாதானத்தின் வார்த்தைகள் அது ஊறி புறப்பட்டு வரப்போகிறது. சமாதானத்தை கெடுக்க தான் பிசாசு துரிகிறான். ஏன் பிசாசு சமாதானத்தை கெடுக்கிறான் தெரியுமா? சண்டையும் பிரச்சனைகளும் அழிவுகளும் யுத்தங்களும் இந்த உலகத்தில் வந்தால்தான் அடுத்து அந்தி கிறிஸ்து சமாதானங்கிற போர்வேல வர முடியும். See, the world will go into that certain point. இந்த உலகம் அந்த நிலைக்கு போகும். எந்த நிலைக்குன்னா, அந்தி கிறிஸ்து கொடுக்கிற ஒரு கெட்ட மனிதன் இருக்கிறதுலே இந்த பூமி சாத்தானுக்கு அடுத்து இந்த பூமி பார்த்திருக்காத கொடிய மனிதனுடைய சமாதானத்தை நம்பி போகிற அளவுக்கு இந்த பூமியிலே சமாதானம் இல்லாமல் போகிறது. அதற்கு நேராக தான் பிசாசு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். சரி, உலகத்தில் அது நம்ம வீட்டில் சமாதானம் இல்லாமல் போகலாமா? அது எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபமான நிலைமை. கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் சமாதானம் இல்லை. நான் பேசலை. நீங்க 2 நாள் உங்க மனைவியோட கணவனோட பேசாம இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள பிசாசு எவ்வளவு கிரியை செய்வான் தெரியுமா? நீங்க ஈஸியா உங்க மருமகன்ட்டையும் ஈஸியா கணவன்ட்டையும் பேசாம சண்டை போடுங்க. நாளைக்கு பிசாசு வருவான், நோயை கொண்டு வருவான், பேயை கொண்டு வருவான், சாபத்தை கொண்டு வருவான். ஆரம்பம் எங்க? பிசாசுக்கு கொடுத்த வழி. அதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குது? இடம் கொள்ளாதிருங்கள். நான் நீங்கள் என்ன கேட்டு பாருங்க. இங்கே இருக்கிற தம்பிமார், இங்கே இருக்கிற சோதரம், இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன திட்டு வாங்கினாங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் திட்டு வாங்குவாங்க. நான் யாரையாச்சும் சத்தம் போட்டேன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுவேன். ஏன் தெரியுமா? சும்மா திட்டிட்டு போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும்.
ஆனால் திட்டிகிட்டு போனால் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பிசாசு அவங்கள பிடிக்குங்கிறதுக்காக அதுக்கப்புறம் 58 நிமிஷம் அவர்களுடைய இருதயத்திற்குள்ள சமாதானத்தை கொண்டு வர நான் பேசுவேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த ஒரு சில ஆண்கள்லாம் அப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசாதீங்க. உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையாச்சும் பேசுங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசாதீங்க, உங்கள் மனைவிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசாதீங்க. சமாதானத்தை ஏற்படுத்துகிறவைகளை நாடுங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் நினைக்கணும், இயேசு சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார், இது பெருசா இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வருவான், அது பெருசான்னு நீங்கள் யோசிக்கணும். நமக்குள்ள இயேசு கொடுக்கிற சமாதானம் ஏற்கனவே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் அதை நீங்கள் கனியாக இருக்குதா? தட் இஸ் த திங். நமக்கு சமாதானம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆனால் அதை இதை மாற்றி சமாதானம் பண்ணுகிறவர்களாய், those who yield fruits, நான் சொன்ன மாதிரி உருவாக்கணும் கனிகள். உங்களிடத்துல யாராவது வந்து பேசினாலே அவங்க மனசு சமாதானமாயிரணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. உங்க வீடு சமாதானத்தின் வீடா இருக்கணும், ஷாலோம் தேவனின் வீடா இருக்கணும், சமாதானத்தினுடைய வீடா இருக்கணும். சமாதானம் ஏன் இருக்காது? பயம் இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்காது, சண்டைகள் இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்காது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது தூதர்கள் வந்து சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். யாருடைய வீடுகளில் எல்லாம் தேவ தூதருடைய அசைவாடுதல் இருக்கிறதோ அவர்களுடைய வீடுகளிலே ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். பொருளாதாரத்தில் சமாதானம். 5 ரூபா இருந்தாலும் அதில் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சோத்திரம். எவ்வளவு யோசிக்காதீங்க, உங்கள் பிள்ளைங்க எவ்வளவு படிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, அந்த படிப்புக்குள்ளே நீங்களும் அவங்களும் சமாதானமாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. உங்கள் பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது அந்த கனிகளில் வரவே இல்லையே. உங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது இந்த கனிகளில் வரவே இல்லையே. கனிகளில் வராத ஒன்றை நாடி, என் பிள்ளை நல்ல பணக்காரியா இருக்கணும்னு கனியில வராத ஒன்றை நாடுகிறீர்களே, உங்க பிள்ளை சமாதானமா இருக்குதான்னு பார்த்தீங்களா? உங்க பிள்ளை சமாதானமா இருக்கிறாங்களா? Have you ever checked? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, தலைகீழ நின்று படிக்கிறாங்க. கொரோனா நல்லது, கொரோனா வந்தது நல்லது, பிள்ளைகள்லாம் ஜாலி ஆயிட்டாங்க. ஆனால் என்ன, ஏபிசிடி மறந்துட்டாங்கன்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. 4th ஸ்டாண்டர்ட் பையனுக்கும் மறுபடியும் ஏபிசிடி சொல்லி கொடுக்க வேண்டியது இருந்தது. என்னடே, 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே இருந்தால் நல்லா பிள்ளைகள் அப்படியே சரியா. உண்மையாக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் மைக்கார. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் பயங்கரமானவைகளை செய்வார். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, ஆண்டவர் என் வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ, என் வீட்டில் சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா. சமாதானம். வீட்டில் போங்க, சாப்பிடும் போது உங்களுக்கு சமாதானம் இருக்குதா பாருங்க. இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே சமாதானம் சமாதானம் சொல்லாதீங்க, அது உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க நினைச்ச சமாதானத்தை நீங்கள் உருவாக்க முடியும், கனி தர முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கனி தராத செடி ஆண்டவர் உதவி செய்கிறாருன்னு உதவி செய்கிறார், கனிகள் அவர் உங்களுக்குள்ள வந்து ஒட்டி வைக்க மாட்டார், நீங்க தான் உருவாக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஆமென். ஆண்டவரே சமாதானம் எனக்குள்ளே டான்னு உருவாகட்டும்னு சொல்லாதீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த சமாதானத்தை உருவாக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஆள் தோற்று தான் போகணும். ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ளே சண்டைகளும் விவாகரத்தும், அநேக குடும்பங்களில் ஏன் இப்படி பிரச்சனை தெரியுமா? ஒத்து போகாததுனால, சமாதானம் அவர்களுக்குள்ளே இல்லாததுனால, யாரும் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் சமாதானம் உண்டாகணும்னு ஒரு இடத்துல நீங்கள் தோற்று போக வேண்டியது இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் தோற்று போங்க, உண்மையான வெற்றி கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பார். எதுக்காக? சமாதானத்துக்காக. சத்தமா சொல்லுங்க, எதற்காக? சமாதானத்துக்காக. ஏதோ 2 பேர் சமாதானமா இருக்கணும்னு நல்லது பேசுங்க, 2 குடும்பம் சமாதானமா இருக்கணும் நல்லது பேசுங்க. போற போக்கில் அவங்க வீட்டுக்குள்ள அணிகுண்டா போட்டுட்டு போயிடாதீங்க. அப்படின்னா என்னென்ன, போற வழியில் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தங்களை குறித்து இது நான் அறிவுரை சொல்லி இல்லை, நான் அறிவுரை சொல்லிட்டு இல்லை, நான் தேவையை பேசிக்கொண்டு இருக்கிறேன், நமக்கு தேவைப்படுகிற கனியை பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆவியானவர் கொடுக்கிற கனிகள் என்ன? முதலாவது பார்த்தோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். 4வது வசனத்தை வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. என்ன வார்த்தை அது? நீடிய பொறுமை.
சோத்திரம். உலகத்தில் சொல்லுவோம், பாஸ்டர் என் பொறுமையை அவன் சோதிக்கிறான். சோத்திரம். பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில் பொறுமையை சோதிப்பாங்க. ஆனால் என்ன ஆண்டவர் சொல்கிறார், நம்ம கனி என்னவா? நீடிய பொறுமை. எவ்வளோதான் சோதரன் நீங்கள் சொல்லணும், எவ்வளோதான் நீ என்னை கோபப்படுத்தினாலும் நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த பொறுமை இல்லாதவங்க தான் உடனே எதையாச்சும் குதிச்சிருவாங்க, உடனே எதையாச்சும் செய்திருவாங்க. பிசாசு வந்து சொல்லுவான், நீ உனக்கு பசிக்குது இல்லை, நீ இந்த கல்லெல்லாம் அப்பமா மாற்று அப்படின்னா இவங்க பொறுமை இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் ஆமா நான் யாரு தெரியுமா அப்பமாய் மாறு அப்படின்னு மாற்றிட்டு அந்த அப்பத்தை எடுத்து வாயில சாப்பிடும் போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அப்பம் உள்ள போய் கல்லா மாறிடும். அப்போ அது என்ன கொடுமை. இயேசு பொறுமை சிலுவையில் கடைசி வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்துக்கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த நல்ல பண்பு உங்கள்கிட்ட இருக்குதா? இந்த கனி உங்கள்கிட்ட இருக்குதா? நீடிய பொறுமை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? மற்றவங்க சொல்றதை கேட்கிற அளவுக்கு நீடிய பொறுமை இருக்குதா? சோதனை. நிறைய பேர் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுல 2 நிமிஷத்துல முடிவு எடுத்துருவாங்க. இவன் நல்லவன் இல்லை, இவங்க எப்படிப்பட்டவன், இவன் சரியில்லை, இவன் நமக்கு வேண்டாம். எத்தனை மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா? நாங்கள் ஊழியக்காரங்க நிறைய பேரை பார்க்குறோம். அவங்க ஆசீர்வாதப்படாமல் இருக்கிறதற்கும் அவர்கள் வாழ்க்கையில கனி இல்லாதது தான் காரணம் என்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃப்ராங்காக எடுத்து பாருங்க, நீங்களே உங்களையே ஆராய்ந்து பாருங்க, இல்லை யாரையாவது ஒரு ஆளை ஆராய்ஞ்சு பாருங்க. அவங்களுக்குள்ள கனி இல்லைன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்களுக்குள்ள நீடிய பொறுமை இல்லைன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. சும்மா சோதரன். எதற்கெடுத்தாலும் காலையில் சொல்லும் போது சொன்னேன், அவங்க நீடிய பொறுமை இல்லாதவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அவங்க டைம் பாம்னு சொன்னேன். பக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் டைம் பாமா அப்படி கேளுங்க. சோத்திரம். டைம் பாம்னா என்னென்னா எப்போ வெடிக்குதுன்னே தெரியாது, டிக் 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 டிக்னு கேட்கும். ஆமாம், அது சோத்திரம். அந்த டைம் செட் பண்ணது அவங்களா தான் இருக்கும். அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு டாம் டீம் டாம் டிச் டாம் டாம் டாம். பொறுமை வேணும், செய்கிறதுல பொறுமை வேணும், நடக்கிறதுல பொறுமை வேணும். சோத்திரம் சோத்திரம். ஆமாம் ஆமாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. அடுத்ததை வாசிப்போமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, சத்தமாக வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அடுத்தது தயவு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? தயவு. கைண்ட்னஸ். கைண்ட். இரக்க செயல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? என்ன நீங்க சொல்லலாம் அதுக்கு? இரக்க செயல். இரக்க செயல். இரக்கம் செய்கிறவர்கள், தயவு காட்டுகிறவர்கள், மற்றவங்களுக்கு தயவு காட்டுகிறவர்கள். பஸ்ல போகும்போது ஒருத்தங்களுக்கு தயவு காட்டுறீங்களா? சோதரம். சபைக்கு வரும்போது இன்னொருத்தங்களுக்கு தயவு காட்டுறீங்களா? நீங்க வெளியே போகும்போது இன்னொருத்தங்க அவசரமா வெளியே போறாங்கன்னா அவங்களுக்கு தயவு காட்டுறீங்களா? சரி அவங்க போட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோதரம். வெளியே போகும்போது பார்ப்போம், நம்ம செருப்பு பக்கத்துக்கு மேலே, நம்ம செருப்புக்கு மேலே இன்னொருத்தங்க செருப்பை போட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு கோபம் வருமே, இவங்க செருப்பை போட்டுட்டு அதை ஓங்கி ஒரு மிதிச்சு அந்த பக்கம் தள்ளி போட்டுட்டு எத்தனை பேர் அதை செஞ்சீங்கன்னு தெரியலை. தயவு காட்டுகிறவர்கள். கர்த்தர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் தயவு செய்கிறீங்களான்னு பார்ப்பார். அவன் கெட்டவன், அவன் நல்லவன் முடிவெடுக்கிறது நம்முடைய கரத்தில் இல்லை. இயேசு எல்லாருக்கும் பொதுவான நன்மைகளை செய்தார். அப்படி இயேசு நினைச்சிருந்தால் தயவு காட்ட முடியாத ஒரு ஆளு சகேயும். சகேக்கு தயவே காட்ட முடியாது. அவன் சோத்திரம் திருடி வாங்கினவன், அவ்வளவு கொள்ளை அடித்தவன். பட் we are good in judging. மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுல, இவ்வளோ சம்பாதிச்சுட்டான், அவங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க, அங்கே ஏமாத்தி இவ்வளோ சம்பாதிச்சுட்டாங்க. இயேசு வருத்தப்படுவார். உலகத்தில் 1000 பேர் யாரையோ குறை சொல்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் உங்கள் குணத்தை கெடுத்துக்காதீங்க. நம்ம குணம் தயவு செய்கிற குணம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம். உங்கள் மாமியார், உங்கள் மருமகன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு விரோதமாக பேசிட்டாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கிறதுக்கு உங்களுடைய சோத்திரம் ஆர்டிஃபிஷியலாக உங்களுடைய வேற குணத்தை காட்டாதீங்க. அது இயேசுவினால் வந்த குணமே அல்ல, அது ரட்சிக்கப்பட்ட குணமே அல்ல. இயேசுவின் குணம் தயவு. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, இயேசுவின் குணம் என்னது? தயவு, கைண்ட்னஸ். நல்ல ஆளு பாருங்க, தயவுடையவர்கள். கர்த்தரிடத்தில் தயவு கேட்கிறோம், ஆண்டவரை என் மேல் தயவா இருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ளேயும் ஒரு கனி இருக்கு தெரியுமா? நீ எத்தனை பேருக்கு அந்த தயவை காட்டி இருக்கிற? பாவத்துக்கு இரக்கம் காட்ட வேண்டாம், ஒருத்தங்க கெட்ட காரியத்தை செய்கிறதுக்கு இரக்கம் காட்ட வேண்டாம், ஒருத்தங்க தீமையை செய்யறதுக்கு நீங்க தயவு காட்ட வேண்டாம். ஆனா நன்மைக்காக நீங்கள் தயவு காட்டலாமே.
நல்ல காரியத்திற்காக நீங்கள் தயவு காட்டலாம். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் தயவு செய்கிறவனா இருக்கணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க, நான் வேகமாக கடந்து போகிறேன். தயவு, அடுத்தது என்ன? நற்குணம், அடுத்தது விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸ்தோத்திரம். இந்த 9 கனி இச்சையடக்கம். இச்சையடக்கம் எதை பார்த்தாலும் கேட்கிறது, எதை பார்த்தாலும் விரும்புகிறது. இச்சையை கொண்டு வருகிறவன் பிசாசு. பொருட்கள் மேலே, மனிதர்கள் மேலே, பதவியின் மேலே, பணத்தின் மேலே, உயர்வின் மேலே, முக்கியமா அந்த 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 பதவி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே பிசாசு அந்த சோதனையை கொண்டு வந்து நிறுத்தினான். என்ன சோதனை தெரியுமா? நீ என்னுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து அதிகாரங்களையும் நான் உமக்கு கொடுப்பேன் என்று பிசாசு சொன்னதை. ஸ்தோத்திரம். இயேசு கவனிங்க, எத்தனை பேரிடத்துல பிசாசு அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் தெரியுமா? பதவி, உயர்வு, உயர்வோடு கிடைக்கிற பணம், பணத்தோடு கிடைக்கிற அந்த பதவி, ஸ்தோத்திரம், அந்த நல் பெயர். ஏன்னா இச்சையடக்கம் இல்லை. இச்சையடக்கம் எல்லாத்துலேயும் வரும். படிப்பில் வரும், படிப்புக்கு வரும். நான் அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு அடக்கம் இல்லைன்னு அர்த்தம். இச்சை அடக்கம் இல்லை. இன்னொரு வார்த்தை செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறவங்க நிறைய பேர். ஸ்தோத்திரம். வேலைன்னு வந்தோடனே செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய பேர் சமாதானம், சந்தோஷம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி வேணுங்கிறதுக்காக செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறவங்க தான் குடிக்கிறாங்க. அநேகருக்குள்ளே இல்லாத இச்சையடக்கம் அநேகருக்குள்ளே இல்லை. ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற சோதரம் கனிகள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்தா எந்த ஒரு இச்சையையும் அடக்கி எனக்கு அது வேண்டாம், இயேசு போதும் என்று சொல்லுகிறவர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இந்த குணங்கள் எங்களுக்குள்ளே வரணும் ஆண்டவர். பிகாஸ் இது நீ ஏதோ வேணும்னா வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஃப்ரீயாக தர்றாருன்னு சொல்கிறது இல்லை. இந்த 9 இல்லைன்னா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படுகிறார்கள். எத்தனை பேர் சீரியஸாக எடுக்கிறேன் பாஸ்டர்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காட்டுங்களா அப்படிப்பட்டவங்க. ஆமென். பரலோகம் பார்க்கட்டும் நீங்கள் சீரியஸாக எடுக்கிறீங்கன்னு. சீரியஸாக எடுங்க. இந்த குணங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வர வைங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா, நீங்கள் இயேசுவை அறிந்தவர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் அந்த வித்து இருக்கிறது. நீங்க ஸ்தோத்திரம், நீங்க கனிகளை தருகிறவர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைகளுக்குள்ள அந்த கனிகள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு சபைக்கு வராமல் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து இருக்கிறார் என்றால் உங்கள் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2 வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் 302வது பக்கம். எல்லாரும் பைபிள் எடுத்து சத்தமாக வாசிங்க. சீக்கிரம் நான் முடிக்கிறேன். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இங்கே நிப்பாட்டிக்குவோம், அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தன்மேல் நிறைய தண்ணி விழுகிறது, மழை பெய்கிறது. இந்த நிலம் என்ன செய்தா, அந்த தண்ணீர், அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கி வசனத்தின்படி அது பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிறது. என்னன்னா கனியை உருவாக்குகிற, இல்லைன்னா ஒரு செடியை நட்ட வைத்த அந்த எஜமானனுக்கு ஏற்ற கனியை தருகிற அந்த செடியாய் ஒன்று இருக்கும் என்றால் அந்த வார்த்தை வசனம் என்ன சொல்லுகிறது? அது தேவனால் அந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். உங்களுக்குள்ளே அநேக ஸ்தோத்திரம் வார்த்தைகளையும் தண்ணீரை நிலத்திலே ஊற்றினது போல கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே ஊற்றி கொண்டு இருக்கிறார் என்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் நல்ல கனிகளை விளைவித்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. கனிகள்னா என்னன்னு சொல்லிட்டேன், குணம், அந்த கேரக்டர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கேரக்டர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கடைசி வரைக்கும் நான் கல்லனாவே இருப்பேன், நான் திமிர் பிடிச்சவனாவே இருப்பேன், பொறாம பிடிச்சவனாவே இருப்பேன், கோவப்படுறவனாவே இருப்பேன், எரிஞ்சு விழுறவனாவே இருப்பேன், எவனை கவுத்துலான்னு நினைச்சிட்டே இருப்பேன்னா அது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற முடியாது. That's not what God is expecting. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்க வேண்டிய காரியம் பரிசுத்தம், 2வது காரியம் நல்ல குணம்.
நல்ல குணத்தோட மட்டும் இருந்து பாருங்க, நீங்க ஆபிரகாமை போல செல்வ செழிப்போடு வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்க நல்ல குணம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தர் உங்க மேல சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள். அவர் சொல்லுவார், இது என் பிள்ளை, என் மகன், இவன் என் நேசகுமாரன் என்று சொல்லுவார். கர்த்தர் நம்மை நேசகுமாரன் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி காட்டுறதில்லை, ஒரு ஐடென்டிட்டி. அட்லீஸ்ட் ஒரு வெள்ளை சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தாலாச்சு கொஞ்சமாச்சு தெரியும். சரி, அதுவும் போடுறது இல்லை. சரி, அதை விட்டுருவோம். வெள்ளை குணமாச்சு இருக்க வேண்டியதானே. சோத்திரம் அவங்க நீ ஏமாத்திடுவாங்க பாஸ்டர், அப்படிலாம் இருந்தா ஏமாந்து தான் பாருங்களேன், பரவாயில்லையே. இயேசுவை நம்பி ஒருத்தன் விசுவாசிச்சு அவன் இந்த உலகத்துக்குள்ளா ஏமாற்றப்பட்டாலும் அவனுடைய முடிவு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். உங்களை ஏமாற்றலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை ஏமாற்ற முடியாது. நீங்கள் விரும்பி குணம் என்ன, அது நீங்கள் இயேசுவோட குணம் உங்களுக்கு இருந்தனால தான் ரொம்ப கன்னிங்காக இருக்காதீங்க, ரொம்ப கன்னிங்காக இருக்காதீங்க. அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 8. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றுகிறதாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள் செடி நான் சொன்னேன், கனிகள்லாம் ஒரு 9 நல்ல விஷயங்களை சொன்னேன். முள் செடி முள் பூண்டு விளைகிறதுன்னா ஒரு கெட்ட குணத்தை உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று ஏதாச்சும் யோசித்து சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்கள். சீக்கிரம் வேகமாக சீக்கிரம் முடிக்கணும்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். தோணவே இல்லையா, கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசுங்க, அதுவாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். சொன்னீங்களா, கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது, ஸ்தோத்திரம் நான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது, முச்செடிகள் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறது, வெறுப்பு வர்றது, இரிட்டேட் ஆகிறது. என்ன வார்த்தை அது, என்ன வார்த்தை அது, என்ன வார்த்தை அது, சத்தமா சொல்லுங்களேன், என்ன வார்த்தை அது, இரிட்டேட் ஆகிறது, ஒரு எரிச்சல். ஸ்தோத்திரம். அது யார் பட்டா தெரியுமா, யோனா பட்டார். எரிச்சல் அடைஞ்சாரா, எரிச்சல் அடைஞ்சோன்னா ஆண்டவர் கண்டுபிடிச்சார், ஏன் நீ எரிச்சல் அடைகிற. தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வீட்டில் பக்கத்தில் உங்க என்னதான் பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் உங்கள் குணத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அவங்க அதுக்கு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்க முள் செடியை தான் விளைவிக்க முடியும், ஆனால் நீங்களோ நானோ கனி தருகிறவர்களாக இருக்கிறோம். கரங்களை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 14வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வேதத்தில் 2 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 11வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிப்போமா. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். இந்த கடைசி வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். பிசாசு என்னைக்காச்சு கருப்பா பெரிய கொம்பு வச்சுட்டு பெரிய வாளோட இருக்கிறான், இந்த வாளோட இருக்கிறான்னு யாராச்சும் சொன்னாங்களா? சொல்லலை. சோத்திரம். யாரோ கனவுலையோ இல்லை தீர்க்க தரிசனத்துலையோ தெரியல எதுலையோ பார்த்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்து அதை சொன்னாங்க. இல்லைன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கும்போது வானத்திலிருந்து தேவதூதன் விழுந்து புஃப்னு அந்த சோத்திரம் சிமெண்ட் அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு கருப்பான மாதிரி காட்டலாம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, 14வது வசனத்தில் ஆச்சரியம், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானா. சோத்திரம். லைட். ஆமா, பிசாசு ஒளியின் தூதன். பிசாசு வெளிச்சமா பரலோகத்தில் இருந்தவன் தான். அவன் அசைச்சாலே மியூசிக் அப்படியே அழகாக வரும். ஆண்டவர் அந்த திறமையெல்லாம் பிடுங்கிட்டுங்க அனுப்பல, அப்படியே கீழே அனுப்பி விட்டுட்டார். அதனால் அவன் இங்கே இருந்துட்டு ஏமாற்றவும் முடியும். ஸோ அதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறியும் வரத்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். பிசாசு ஏமாற்ற முடியும். அதே போல இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. உங்களிடத்துல வந்து பேச வர்றவங்க இயேசுவின் பிள்ளைகளை போல பயங்கரமாக பேசலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு யார் சொல்லலாம்? சோத்ரம். அந்த பிசாசுடைய தூதர்களும் சொல்லலாம். ஆனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, கடைசி வார்த்தையை வாசிங்க. அதில் அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். உங்கள் கிரியை என்ன?
அந்த 9 காரியத்தை சொல்லுங்க. நம்முடைய கிரியை என்னதான் இருக்கணும்? முதல்ல சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கிரியை உங்களுக்குள்ளாக இருந்ததென்றால் நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு புரிஞ்சுதா? நல்லவங்கன்னா அந்த நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்க இல்லை, நல்லவங்க மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லை, நல்லவங்க மாதிரி உங்களுக்கு குழம்பு வச்சு இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறவங்க நல்லவங்க இல்லை, நல்லவங்கள மாதிரி உங்களுக்கு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து உதவி பண்ணுறவங்க இல்லை. இந்த 9 காரியத்தை உடையவர்கள், இந்த ஆவியின் கனிகளை உடையவர்கள் தான் கர்த்தர் விரும்புகிற நல்லவர்கள். நீங்கள் அப்படி தான் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் அதான் பிரியம். என் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு இந்த குணம் இருக்கணும். பாருங்க, ஏன் பார்க்குறீங்கன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து தோன்றி இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் என்ன சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த குணம் உங்கள் மனசில் இருக்கணும். ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்குள்ள ஊறி வரணும், ஒரு கனியாக வரணும், சாந்தம் இருக்கணும். ஸ்தோத்திரம். பேர் வச்சா போதாது, என்னது சாந்தம் இருக்கணும். ஆனால் இன்னும் என்ன தெரியுமா, நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குணமும் இருக்கணும். அப்படி இருக்கணும், இருக்குதுன்னு சொல்லலை, இருக்கணும். ஸ்தோத்திரம். சாந்தம். அடுத்து கடைசி வார்த்தை என்ன? இச்சை அடக்கம். அவருடைய கிரியைகள் அதுதான் எண்டிங்க காட்டும். அவங்க கிரியை என்ன? இந்த 9 காரியத்தை உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. கர்த்தர் இதை தேடி வருவார். இந்த கனிகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று பிதாவாகிய தேவன் உங்களை கவனித்து பார்ப்பார். தோட்டத்துக்குள்ளே உலாவி வந்து பார்ப்பார். இயேசு கிறிஸ்து சொல்லலாம், சோதரன், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த 1 வருஷம் இருக்கட்டும் எஜமானனே, இந்த செடி எப்படியாவது கனி காய்க்கும் என்று இயேசு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அந்த கடைசி 1 வருஷத்துல கூட நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கலாம். சீக்கிரம் கனி தருகிற கொடிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஸ்தோத்திரம். வேற எதுவும் யோசிக்காதுங்க. இந்த வசனத்தோடு உங்க மனதில் எழும்பி நில்லுங்க கர்த்தருடைய சமூகத்தில். 2 கரங்களை இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறதற்கு அடையாளமாய் உங்க 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் கனி தருகிற செடியாய், கனி தருகிற மரமாய், கனி தருகிற நிலமாய், கனி தருகிற கொடியாய் நான் இருக்கணும்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நான் கேட்பேன், எப்படியாவது இந்த நல்ல குணங்களை உடையவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசித்த வசனத்தின் ஹல்லேலூயா அந்த 9 காரியத்தில் உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ ஹல்லேலூயா, நான் சோதனை உங்களுக்கு மனசுல தோன்றதை நீங்க அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் கனி தரணும். ஹல்லேலூயா. ஒரு கனி உள்ள ஒரு மரத்தை யார் எவ்வளவு கடினப்படுத்தி அதை ஆட்டினாலும் அதை அசைச்சாலும் நல்ல கனிகள் தான் கீழே விழும். அது மாற்றி முள்ளை அனுப்பாது. வாட் இஸ் வித் யூ? நீங்க எப்படியா இருக்கிறீங்க அதை தான் நீங்க வெளிப்படுத்துவீங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அன்புடையவனா இருக்கணும், நான் சந்தோஷம் உடையவனா இருக்கணும்னு சொல்லுங்க. நான் சமாதானம் உடையவர்களா இருக்கணும், நான் நீடிய பொறுமை உடையவனா இருக்கணும், நான் தயவு செய்கிறவனா இருக்கணும், நான் நல்ல குணம் உடையவனா இருக்கணும், நான் விசுவாசம் உடையவனா இருக்கணும், நான் சாந்தம் உடையவனா இருக்கணும், நான் இச்சை அடக்கம் உடையவளா இருக்கணும். கர்த்தர் இதை தான் தேடுறாரு. உங்களிடத்துல பணத்தை கேட்கல, உங்களுடைய பெரிய முயற்சி ஆண்டவர் கேட்கல. நீங்க இத்தனை நாள் தவம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, நீ இத்தனை நாள் உபவாசம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்லுகிறதெல்லாம் நல்ல கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். உன் கணவன்கிட்ட நீங்க என்ன கனியை காட்டுனீங்க? நீங்க உங்களுடைய மனைவிட்ட என்ன கனியை காட்டுறீங்க? உங்க பிள்ளைகள்கிட்ட வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் தட் யூ ஆர் ஈல்டிங்? உங்க ஃபேமிலிட்ட நீங்க என்ன குணம் காட்டுற தம்பி? ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதரி, உங்க குடும்பத்துல மகளே, வாலிப பிள்ளையே, உங்க அம்மா அப்பாட்ட நீ என்ன குணத்தை காட்டுற? அதை தானே கர்த்தர் பார்க்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ என்ன குணத்தை காட்டுற? இந்த ஒரு அன்பு காட்ட முடியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ட நீ அன்பு காட்டுறியா? அது உண்மையானது நீ நினைக்கிறியா? ஹல்லேலூயா. உன் தகப்பன் இடத்துலையும் உன் தாய் இடத்துலையும் ஹல்லேலூயா நீ யார் இடத்துல அன்பு காட்ட ஒரு சில முடியாத ஒரு சில மனிதர்கள் இருக்கலாம். உங்க உறவினர்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசினவங்க இருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணவங்க இருக்கலாம், உங்களை பாதிச்சவங்க இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எந்த ஒரு ஹல்லேலூயா நெரிஞ்சல்களும் முட்களும் உங்களுக்குள்ளே உருவாகாதபடிக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த முட்களை எல்லாம் அவர் சுட்டரிக்க போகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த முட்களை எல்லாம் சுட்டரித்து பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த கனிகளை நமக்குள்ள தரப்போகிறார். எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க?
ஆசைப்படுறீங்க. இந்த ஆவியானவர் தருகிற கனிகளை நான் பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்குள்ளா இருக்கிற முட்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்றவங்க ஹல்லேலூயா எல்லாரும் இப்பொழுது கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் கேளுங்க கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியின் கனிகளை கேளுங்க. ஆண்டவரே சந்தோஷம் தாங்க, அன்பு தாங்க, சமாதானம் தாங்க, நீடிய பொறுமை தாங்க, தயவு தாங்க, இச்சையடக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு ஹம்பிள்னஸ் கொடுங்க, எனக்கு கைண்ட்னஸ் கொடுங்க. எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. தீபாலாராத வடக ஜகதனம தனம லரகத தீமலாத நமம கேளுங்க. இதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் தப்பு இல்ல. because this is most needed. இந்த நாட்களில் இது ரொம்ப அதிகமா தேவை சகோதரா. this is what most needed. இது தேவைப்படுகிறது. உங்க குடும்பத்துல தேவைப்படுகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது, ஒவ்வொரு கணவனுக்குள்ளாகவும் இது தேவைப்படுது, ஒவ்வொரு மனைவிக்குள்ளாக இது தேவைப்படுது, ஒவ்வொரு மாணவனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு வாலிபனுக்குள்ளாகவும் இது தேவைப்படுகிறது. கர்த்தர் விரும்புகிற கனி நீ அது தேவை. it is needed. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.